நம்ம இப்போ குமுட்டிப்பட்டிங்கிற ஒரு ஊரில் பதிமலைங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ஸ்ரீநாத் பேசுகிறேன். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பேக் எடுத்தது. அப்போ நான் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். கரெக்டாக அந்த தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. அண்ட் அப்போது அது என்ன டாப்பிக்குங்கிறத ஃபர்தராக நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரியும். பிக்சல் வைஸ் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும், ஏன்னா பழைய ஃபோனில் எடுத்தது. அண்ட் அப்போது ஒரு 48 மெகா பிக்சல் ஏதோ சம்திங் எடுத்தது. ஸோ பிக்சல் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் லேக் அடித்தாலும் கண்டென்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். பொதுவாக இந்த பாண்டியர்கள், சோழர்கள், பல்லவர்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற சிவிலைசேஷன், மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எக்கனாமிக்கல் வைஸு, டெக்னாலஜிக்கல் வைஸ் எல்லா வயசுலையுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருந்தாங்க. இதே 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருந்தாங்க. இதே 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே சிவிலைசேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தால் எந்த அளவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாதுல்ல. இதே எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்னு நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சா எப்படி இருக்கும்? என் கூட வாங்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்கன்னு கூட்டிகிட்டு போயே காட்டுறேன். இப்போ போக போகிற ஹிஸ்டாரிக்கல் சைட்டுக்கும் இந்த இடத்துக்கும் யானைக்கு நிறையவே சம்மந்தம் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக போகிற வழி ஃபுல்லாக பேம்பூஸாக தான் தெரியுது. இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த வட்டாரத்தை சுற்றி இருக்கிற பல ஊரோட பேர், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, மவுத்தம்பட்டின்னு ஒரு ஊர் பேர் இருக்குது, அப்புறம் வேலந்தாவளம்னு இன்னொரு ஊர் பேர் இருக்குது. இந்த 2 ஊருமே யானையோட பேர் வச்ச, ஒரு யானையோட மீனிங் இருக்கிற ஒரு ஊரோட பேர் தான். அது எப்படி வந்துச்சுன்னு அந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்டு போய் நான் சொல்கிறேன். பார்த்தாலே தெரியுது நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு, கிளியராகவே தெரியுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டுன்னு. அந்த ராக்கோட செட்டிமெண்ட்டு அதெல்லாம் பார்த்தாலே ஒரு அந்த ஃபீல் வந்துருச்சு. செமையாக இருக்குது. இங்கெல்லாம் ஆன்சிஸ்டர்ஸ் வாழ்ந்த இடம். கிட்டத்தட்ட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. கோயிலுக்கு வந்தோன்னு நினச்சிங்களா? கிடையாது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது ஒரு 5000 years ஓல்டு கேவு. ப்ரிமிட்டிவ், அந்த காலத்தை பீப்புள்ஸ் எல்லாம் வாழ்ந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. பட்டு போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. மனுஷங்க சத்தம்லாம் கேட்குது, ஆனால் எங்கே கேட்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். அப்படி தான் இந்த யூடியூப் வீடியோவில் காமிச்சாங்க. ஆமாம், ஃபைனலி நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த கேவு. ஷூ போட்டுட்டு வாங்க. ஃபைனலி நம்ம கேவுக்கு ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ கேவில் இருக்கோம். இது ஆதிகால மனிதர்கள் எல்லாம் வரைஞ்ச பெயிண்டிங்ஸு. இந்த பெயிண்டிங் அவங்க என்ன டினோட் பண்ண வந்தாங்கங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இது மாடர்ன் எரா டவர் மாதிரி இருக்குது. பட் இது ஆக்சுவலி தேர், நம்ம கோவிலெல்லாம் இழுப்போம்ல, அந்த தேர் தான் இது. நம்ம அந்த கோவிலெல்லாம் தேர் இழுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த தேரை இழுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர், இது ஒவ்வொரு பீப்புள். இது எல்லாருமே அந்த கயிறை, அந்த ரோப்பை புல் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி டினோட் பண்ணுறாங்க இந்த இடத்த. இது என்ன பெயிண்டிங்னா ஹிஸ்டாலஜிஸ்ட் எல்லாம் பீகாக்னு சொல்கிறாங்க. பீகாக்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையடா அப்படின்னு சொல்லாத. இது பீகாக் தோகையை விரிக்கும் போது அப்பர் ஷாட், அதாவது ட்ரோன் ஷாட், மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஷாட்டு தான் இந்த பெயிண்டிங். மேபி மேலேருந்து, மலை மேலேருந்து பார்த்துருக்கலாம் யாராவது, அதை வரைஞ்சிருப்பாங்க. இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் இந்த கேவ்லேயே வச்சு. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலிஃபெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்கு அப்படி. ஏன்னா மற்ற சிவிலைசேஷன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு வழியே இல்லைன்னு மனுஷனையே அடிச்சு கேனிபல்ஸாக சுற்றிட்டு இருந்தாங்க. மனுஷனையே அடிச்சு அவனுங்களே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொண்டு அவனை வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம யானையை கண்ட்ரோல் பண்ணி, யானையை சிஸ்டமேட்டிக்காக கைட் பண்ணி எப்படி வழி நடத்தணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி இன்னொன்று சொல்லணும்னா, நீங்கள் எந்த கேவ் பெயிண்டிங் போய் பார்த்தாலும் ஒரு அனிமலை வேட்டையாடுற மாதிரியோ, இல்லை வேட்டையாடின அனிமலை சமைச்சு சாப்பிட்ற மாதிரியோ அப்படியெல்லாம் தான் கேவ் பெயிண்டிங் பார்க்க முடியும். பட் இங்கே தான் ஒரு யானையை ட்ரைவ் பண்ணுற மாதிரி, ஒரு யானை சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரி,
ஒரு தேரை இழுக்கிற மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அங்கே போய் காட்டுறோம் வந்து தேர் மாதிரி தான் தெரியுது. அங்கே எப்படி இருந்ததோ இது கொஞ்சம் மெகா சைஸில் நினைக்கிறேன். அது வந்து ஷார்ட் சைஸு, இது பெரிய சைஸு. அதுவும் வந்து மக்கள் எல்லாம் இழுத்துட்டு போகிற மாதிரி, இதெல்லாமே மக்கள் தான், ஒவ்வொன்றும் மக்கள் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை, ரதம், மக்கள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரிமேட்டிவ் பீப்புள் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, யானையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லேருந்து வந்து ஒரு ஒரு கொம்பன் மாதிரி கிடைக்கிற ஒரு மதம் பிடிச்ச யானையை, ஒரு மேய்ஞ்சிட்டு இருக்கிற யானையை பிடிச்சிட்டு வந்தால் அது அப்புறம் கோவப்படாமல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி யானையை பிடிச்சிட்டு வந்து இன்னும் புரியுற மாதிரி சொல்ல வைக்கணும்னா வந்து ஒரு ரகட் பாய் யானையை பிடிச்சிட்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சாக்லேட் பாய் யானையாக எப்படி மாற்றி அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வச்சு வேலை வாங்குறாங்கங்கிறத இந்த பெயிண்டிங் வந்து சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இங்கேயும் நிறைய பேர் வந்து அந்த பெர்செப்ஷனில் தான் சொல்கிறாங்க. நிறைய குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் வந்து இங்கெல்லாம் எரிச்சிருப்பாங்க, ஏதாவது ஹண்ட் பண்ணதெல்லாம் இங்கே வந்து எரிச்சிருப்பாங்க. எரிச்சதுக்கு உண்டான தடயம் தான் வந்து அந்த சாம்பல், அந்த நெருப்பெரிஞ்ச கறி தான் இங்கெல்லாம் தெரியுது. இந்த இடமெல்லாம் பாருங்களேன் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கறி தான், வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்தோன்னா வந்து இதோட ஒரிஜினல் வயசு என்ன, இந்த கேவோட வயசு என்ன, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா கார்பன் டேட்டிங்க்கெல்லாம் வந்து 2 lakhs 2.5 lakhs எல்லாம் எடுக்கும். யார் நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பெரிய அமௌண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் த ஸ்டெப். பட் இந்த மாதிரி பேர் எழுதி கிறுக்கி விளையாடுறதுக்கு உண்டான இடம் கிடையாது. இதோட வேல்யூ என்னன்னு இஸ்ரேல்லையோ இல்லை ஈஜிப்ட்லேயோ இந்த பெயிண்டிங் இருந்ததுன்னா ஓஹோன்னு வந்து இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அமைச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. கேவலம் இந்த கேவ் இந்தியாவில், இந்த பெயிண்டிங் இந்தியாவில் இருக்கிறனால இது கேப்பார் இல்லாமல் குடிகாரங்களுக்கும் மூத்திரம் பேருக்கும் ஒரு இடமா இருக்குது. கேட்கவே வந்து பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் கிறுக்கி வைக்காதுங்க, எரிச்ச மயிர் ஆகுது. இப்படி இதோட வேல்யூ என்னன்னு தெரியாமல் இதுக்கு மேலேயே கிறுக்கி வைக்கிறது. இதில் இன்னொரு சில பேர் வந்து இதை அழிக்கணும்னு கெமிக்கல் எல்லாம் வச்சு அழித்து இருக்கிற பெயிண்டிங்கையும் சேர்த்து அழிக்கிறாங்க. இப்போ இந்த கேவோட வயசு, இந்த பெயிண்டிங்கோட வயசு எப்படி 5000 வருஷம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆதி மனிதர்கள் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரைஞ்சிருந்தா வந்து அது மினிமம் 3000 to 5000 இயர்ஸ் பழசுன்னு அர்த்தமாமா. இதே மாதிரி பெயிண்டிங் ஒரு ரெட் கலர்லையும் ஒரு ப்ரௌன் கலர்லையும் பிளாக் கலர்லையும் சேர்ந்து வரைஞ்சிருந்தாங்கன்னா அது 5000 to 8000 இயர்ஸ் பழசு அப்படின்னு அர்த்தமாமா. வெறும் பிளாக் கலரில் வந்து ஒரு பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு கேவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது 20,000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு அர்த்தமாமா. ஸோ இந்த பெயிண்டிங், இந்த கேவுக்கு உண்டான வயசு வந்து 3000 to 5000 இயர்ஸ் பழசு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பல மனிதர்கள் வந்து இருந்து வாழ்ந்த ஒரு இடம் இது. நம்ம இந்த காலத்தில் பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அவங்க அந்த காலத்தில் இந்த பெயிண்டிங் எப்படி வரைஞ்சிருப்பா அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? எனக்கு தோணுச்சு. நான் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பெயிண்டிங்கெல்லாம் எப்படி இந்த ஒயிட் கலரில் பெயிண்டிங் வரைஞ்சாங்கன்னா, அனிமல்ஸை ஹண்ட் பண்ண அனிமல்ஸோட போனை க்ரஷ் பண்ணி அது ஒரு சில திரவத்தோட கலந்து, அந்த க்ரஷ் பண்ண போன் பொடியோட ஒரு சில திரவமெல்லாம் கலந்தா ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகணுமா. அந்த ஃபார்மான பேஸ்ட்டை தான் வந்து இங்கே ஆர்ட்டாக வரைஞ்சிருக்காங்க. இது கிடையாது, இப்படி பண்ணாதீங்க, இதுவா கேவ் அந்த இடத்துல இருக்குது. நம்ம கேவ்லேருந்து இன்னொரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரலான்ட்டு யாருமே வராத இந்த இடத்துக்குலாம் வந்தேன். அங்கே ஒன்று தெரியுதா, பாக்கிபாயின். அங்கே இடத்துல போனேன்னா சல்லுன்னு எல்லாத்தையும் பீச்சு தள்ளி நீ சாவடிச்சிடும். ஆனால் நம்ம அங்கே போகாமல் இருப்போம். ஆடுதே வேணாம், நம்ம போகாமல் இருப்போம். ஆக்சுவலி இந்த கேவுக்குள்ளே போய் எதாவது பெயிண்டிங் எதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கே பாரு அமைதியாக உட்காந்துருக்கு. ஒரு முள் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும் தரையா. ஒட்டுமொத்த கேவோட வியூ. இதுக்கப்புறம் அந்த பக்கமும் கேவ் இருக்குது. பட் அங்கே ஒரு சில டேஞ்சரஸான அனிமலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தனால போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம இப்போ கேவுக்கு மேலே போவோம். அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. பாம்பு சட்டை.
இங்கேருந்து வியூ பாயிண்ட் தான் ப்ரோ செமையாக இருக்கு. வியூ பாயிண்ட் சூப்பர். நம்ம இப்போ வந்து ஆட்டு மார்க்கெட்டு மாட்டு மார்க்கெட்லாம் எப்படி வச்சிருக்கோம், யானை மார்க்கெட்டை வந்து அந்த ஊரில் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வரும் ப்ரோ. ஓகே. ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும் அந்த. ஓ அது வந்து இங்கே வந்து அந்த ஸ்பீசியஸ் இங்கே இருக்கும். போன சீசன் வைஸ் தான் வருமா? எல்லா சீசனும் அந்த பட்டர்ஃப்ளை சீசன் வைஸ் தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஒரு ரிசர்ச்சர் வருவார் இங்கே. ஓகே. சீசனுக்கு வருவார். ஓ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அவரு ஒரு வாரம் உட்காந்துக்காரு இங்கே. ஓ இங்கேயே சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு எங்க அது வருதா இல்லையா. அவரு என்னமோ சொன்னாரு, சிறுத்தையில இருக்கிற மாதிரி தெரியல ப்ரோ சாதாரணமா. அப்புறம் புலி வந்து அந்த மலையில இந்த மலை வரைக்கும் ஒரு புலி, 1 to 2 புலி. ஓ இல்ல இது வந்து யானை இருக்கிற ஏரியா அப்படின்னு சொன்னாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே யானை மார்க்கெட்லாம் வச்சு யானை வந்து பல கண்ட்ரில இருந்து இங்க வந்து வாங்கிட்டு எல்லாம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்த வழி, நம்ம ஸ்கூட்டி அங்கே இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே காட்டில் இருக்கிற யானையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த யானையை வந்து ரக்கட் பாய்லேருந்து சாக்லேட் பாயாக மாற்றி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி அதை ட்ரெயின் பண்ணி இங்கே மார்க்கெட்டாக இப்போ வந்து நம்மளுக்கு காங்கேயம் காளமாடெலாம் விற்பாங்க காங்கேயத்தில், அந்த மாதிரி ஒரு யானை விற்கிற ஒரு மார்க்கெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே. இங்கே யானையெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணதாக வந்து இங்கே இருக்கிற ஏரியா பசங்க சொல்கிறாங்க. அந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு 3 years பேக் எடுத்தது. அட் ப்ரெசென்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு இன்னும் பெட்டரான அட்வான்ஸ்டான சிவிலைசேஷனுங்கிறது வந்து அந்த 5000 years பேக் கண்டுபிடிச்ச உருக்காலயம் பற்றி நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ்லலாம் யூடியூப் வீடியோஸ்லலாம் நிறைய பேர் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்னும் டேட்ஸ் போக போக எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல வந்து இந்த டமாஸ்கஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டீல். அங்கே டமாஸ்கஸ்ங்கிறது வந்து சிரியாங்கிற ஒரு கண்ட்ரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிரியாவோட கேபிட்டல் தான் டமாஸ்கஸ். அங்கே தயாரிக்கிற ஸ்டீல் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ். அங்கே கிடைக்கிற கத்தியெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து வந்து அந்த கத்தியெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நம்ம வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த டமாஸ்கஸ் ஸ்டீலோட வூட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க, துருப்பிடிக்காத கத்தி, அதெல்லாம் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தியிருக்கோம். ப்ளஸ் அந்த ஸ்டீலெல்லாம் உருக்கினோன்னா வந்து ஒரு மெட்டலில் அதை போட்டு வச்சுக்கணும், அப்போ தானே நம்ம ஃபர்தர் அதை செய்ய முடியும். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறதே வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ். இப்போ எங்கிட்ட கேட்டால் கூட எனக்கு அதை பற்றி ஐடியாவே இருக்குது. எப்படி அதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறத ஃபர்தர் இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். Hope you have enjoyed and இன்னொரு பெட்டரான வீடியோவில் பார்ப்போம். Bye.